மதுரையில் போலீசாரால் பறிமுதல் செய்யப்படும் கஞ்சாவை கிலோ கணக்கில் திருடி வீட்டில் பதுக்கி வைத்து கஞ்சா வியாபாரிகள் மூலம் விற்று காசு பார்த்து வந்த காவலர் போலீசாரிடம் வசமாக சிக்கியுள்ளார். கஞ்சா விற்பனையை தடுக்க வேண்டிய காவலரே கஞ்சா சேல்ஸில் ஈடுபட்டு வந்தது எப்படி? மதுரை நகர் பகுதிகளில் கஞ்சா விற்பனையை தடுக்கும் வகையில் காவல் ஆணையர் உத்தரவின் பேரில் தனிப்பிரிவு போலீசார் பல்வேறு கட்டங்களாக வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சோதனையின் போது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 சிறுவர்கள் திருதிருவென விழிக்க அவர்களை பிடித்து விசாரித்த போது கஞ்சா வைத்திருந்தது தெரிய வந்தது. அவர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்த போது அலங்காநல்லூர் அருகே வசித்து வரும் 58 வயதான சுப்புராஜ் என்பவர்தான் தங்களுக்கு கஞ்சா சப்ளை செய்வதாக தெரிவித்துள்ளனர். சுப்புராஜை சுற்றி வளைத்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து வந்து பக்குவமாக விசாரித்த போது அவர் அளித்த வாக்குமூலம் போலீசாரை திடுக்கிட வைத்தது. அதாவது, மதுரை போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவில் தலைமை காவலராக பணிபுரியும் பாலமுருகன் என்பவர்தான் தனக்கு கஞ்சா சப்ளை செய்கிறார் என்ற அதிர்ச்சி தகவலை அவர் கூறினார். ஏட்டு பாலமுருகனை அழைத்து விசாரித்த போது கஞ்சா எங்கிருந்து அவருக்கு கிடைத்தது என்ற அதிர்ச்சி தகவல் அம்பலமானது. போலீசாரால் பறிமுதல் செய்யப்படும் போதைப் பொருட்கள் குறித்த வழக்கு விசாரணை தொடர்பான பணிகளை ஏட்டு பாலமுருகன் மேற்கொண்டு வந்துள்ளார். குறிப்பாக கஞ்சா குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவது, கஞ்சா பொருட்களை சீல் வைப்பது போன்ற பணிகளை செய்து வந்தார். அவ்வாறு பறிமுதல் செய்யப்படும் கஞ்சாவில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை திருடி தனது வீட்டில் பதுக்கியுள்ளார் ஏட்டு பாலமுருகன். பின்னர் அதனை எடுத்து தனக்கு பழக்கமான கஞ்சா வியாபாரிகள் மூலம் சைலண்டாக விற்று காசு பார்த்துள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்தது. உடனடியாக அவரது வீட்டிற்கு சென்று சோதனையிட்ட போது சுமார் 2 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. கஞ்சா ஒழிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல் அதிகாரியே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.